சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசும்போது வழக்கம் போல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நேரலையை துண்டித்து விடியா அரசு அராஜகம். மக்கள் பிரச்சனையை கேள்வியாக எழுப்பினால் நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபடுவதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் அறிவிப்பு என்னவானது? சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியும் கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 வழங்கப்படும் என்று அறிவித்தது என்ன ஆனது? சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதைப் போல கச்சத்தீவு என்று சொன்னாலே அஞ்சி நடுங்கும் திமுகவினர். கச்சத்தீவு குறித்து பேசுவதற்கு திமுகவினருக்கு எந்தவித அருகதையும் இல்லை என சட்டப்பேரவையில் புரட்சி தலைவி முழங்கிய காட்சிகளை நினைவூட்டி பொதுமக்கள் விமர்சனம். அன்றைக்கு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போது ஏன் பேசாமல் இருந்தார்கள்? அன்றைய திமுக முதல்வர் ஏன் மௌனம் சாதித்தார்? ஏன் அதை கொடுக்க அனுமதித்தார்? உச்ச நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுத்தது நான். 2008ஆம் ஆண்டில் மத்திய அரசை அணுகி எந்த பயனும் இல்லை என்று தெரிந்த பிறகு நான் தனிப்பட்ட முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். நான் தனிப்பட்ட முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். தனிப்பட்ட முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். இஸ்லாமியர்கள் அச்சப்படும் சூழலில் வக்ஃப் வாரிய சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா முழுமையாக திருத்தப்பட வேண்டும். அதிகமாக இஸ்லாமிய முன்னோர்கள் தானமாக கொடுத்த சொத்துக்கள் பாதிக்கப்படும் என்ற அச்சம் சிறுபான்மையினருக்கு இருக்கிறது. மத்திய அரசு சிறுபான்மையினருடன் கலந்து அச்சத்தை போக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறுவதற்கு தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அதிமுக ஆதரவாக இருக்கும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி பேச்சு. இந்த பிரச்சனையை பொறுத்தளவுக்கு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். அரசு எடுக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பொறுத்து அரசு எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைக்கும் அதிமுக. விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய முதியவர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்கிறார் என மக்கள் கேள்வி. கரூர் மாவட்டம் வெங்கமேடு பகுதியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் ஈடுபடுபவர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று பெற்றோர் வலியுறுத்தல். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே வாய் பேச முடியாத சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த கொடூரம். சிறுமியை மர்ம நபர்கள் 2 பேர் இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ள நிலையில் திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் அம்பலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் 14 வயது சிறுமிக்கு கடந்த மாதம் 5 பேர் திருமணம் செய்து வைத்ததாக புகார். ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறை குழந்தை திருமணங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் கண் துடைப்பிற்காக மட்டும் வழக்கு பதிவு செய்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்த பெண்ணை வெட்டி கொலை செய்த ஆண் நண்பர். இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் கொலை செய்ததாக வாக்குமூலம்.
திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் கொத்தனார் கத்தியால் குத்தி கொலை. கொத்தனார் பாலமுருகனை கத்தியால் குத்தி கொலை செய்த உடற்கல்வி ஆசிரியரான மாதவன் என்பவர் பிடிபட்டார். விருதுநகர் மாவட்டம் சிவந்திபுரம் ஆத்துமேடு பகுதியில் பெண் அரிவாளால் வெட்டி கொலை. திருமணி என்பவரை நிலப்பிரச்சனை காரணமாக அவரது சகோதரரான பெரியசாமி என்பவர் வெட்டி கொலை செய்த கொடூரம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பட்டப்பகலில் பட்டாக்கத்தியுடன் சுற்றித் திரிந்த இளைஞரால் பொதுமக்கள் அச்சம். திறனற்ற திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் துளியும் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதால் பொதுமக்கள் வெளியில் வரவே அச்சப்படும் சூழல். தஞ்சை மாவட்டம் பாப்பாநாடு பகுதியில் நிலத்தகராறில் விவசாயிக்கு அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள். திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்று குற்றவாளிகள் நினைப்பதால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிரிண்டர் ஆப் மூலம் ஓரின சேர்க்கையாளர்களுக்கு மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 2 பேர் சிக்கினர். சென்னை திருவல்லிக்கேணியில் பிடிபட்ட 2 பேரிடம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள், போதை ஊசிகள் பறிமுதல். காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடி அகரம் பகுதியில் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய நபர் 3 கிலோ 200 கிராம் கஞ்சாவுடன் சிக்கினார். கோயிலுக்கு பெயர் போன காஞ்சிபுரம் நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தற்போது கஞ்சா விற்பனைக்கு பெயர் போய் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 15 கிலோ கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் ரயில் மூலம் போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூரில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களுடன் 3 பேர் சிக்கினர். தடை செய்யப்பட்ட பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைக்கும் நிலையில் காவல்துறை என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பெட்டிக்கடையில் விற்கப்பட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு. சென்னை மதுரவாயலில் அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் இருந்து செயினை பறித்த மர்ம நபர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தலைநகர் சென்னையில் பட்டப்பகலில் அரங்கேறிய கொள்ளை சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கூலி தொழிலாளியின் வீட்டின் பூட்டை உடைத்து 18 சவரன் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்கள். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புகழ்பெற்ற கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாளை குடமுழுக்கு நடைபெறும் நிலையில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி வேல் திருடப்பட்டதால் பக்தர்கள் அதிர்ச்சி. காவல்துறையைப் போல் அறநிலையத்துறையும் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவம் அரங்கேறியதாக குற்றச்சாட்டு. குமரிக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம்.
மாதக்கணக்கில் வயலில் உழைத்து கொண்டு வந்த நெல்மணிகள் சேதமடைந்ததால் வேதனையில் நிற்கும் விவசாயிகள். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்த 4000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். மக்களின் வரிப்பணத்தில் இருந்து எழுதாத பேனாவுக்கு சிலை, கார் பந்தயம் போன்றவற்றிற்கு செலவு செய்யும் திமுக அரசால் கொள்முதல் நிலையத்தில் மேற்கூரை அமைத்து தர மனமில்லையா என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள சிறுகுன்றம் மற்றும் திருவடிசூலம் ஆகிய பகுதிகளில் அரசு நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் மேற்கூரை இல்லாததால் 200க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்து வரும் விடியா திமுக அரசுக்கு 2026இல் தக்க பாடம் புகட்டுவோம் என விவசாயிகள் கொந்தளிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மல்லாபுரத்தில் இருந்து சங்கராபுரத்திற்கு இயக்கப்பட்ட அரசு பேருந்தின் மேற்கூரை ஒழுகியதால் மாணவர்கள் அவதி. ஓட்டை உடைசல் பேருந்தை மாற்ற வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காத விடியா அரசின் போக்குவரத்து துறை. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சில மணி நேரம் பெய்த மழைக்கே சாலையில் தேங்கிய மழைநீர். தேங்கிய மழைநீரை வெளியேற்ற போதிய உபகரணங்கள் இல்லாததால் வாளியை கொண்டு மழைநீரை வெளியேற்றிய தூய்மை பணியாளர்கள். சென்னை வேளச்சேரி தரமணி பிரதான சாலையில் சுமார் 3 கிலோமீட்டருக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. போக்குவரத்து போலீசார் போதிய அளவில் இல்லை என்று வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு.